பாருங்கள், துவரை எடுத்து வச்சுருக்கேன், வெண்டைக்காய் விதையும் எடுத்து வச்சுருக்கேன், விதைகள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உளுந்து, கருப்பு உளுந்து வச்சு இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஜாஸ்தி சூப்பராக அரைச்சிட்டேன் பாருங்கள். நான் ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் பருபருன்னு தான் அரைச்சிக்கிட்டேன். அம்மா போட்டு திரும்பி வந்துடும், அப்படியே புடக்கணும் விழுந்துருது. அப்படி அப்படி குறைக்கானுதா இல்லைங்களா? இந்த பொடி இதை எடுத்து தேங்காய் எடுத்து இதில் போட்டுடலாம். வந்துட்டு இருக்கோம். இதில் என்ன கஷ்டம்னா எல்லார் வீட்லேயும் வந்தால் காஃபி குடிக்கிறேன்னு கேட்குறாங்க. அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். நல்லா காத்தடிக்குதுங்க எங்கள் ஊர் பக்கம். ஏன்னாக்கா மேட்டூர் டேம் நிறைஞ்சிருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் கோயம்புத்தூர் போகும்போது பார்த்தேன். அப்போல்லாம் தண்ணி இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த 2 நாளில் நல்லா நம்பி போச்சு. டேம் ஃபுல்லாக நம்பிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் டேம் தண்ணியும் திறந்து விட்டாங்க. அங்கே டேம் நிறைஞ்சிருச்சுனாலே இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்படி காற்றடிச்சே இருக்குங்க. நல்லா காற்றடிச்சிட்டே இருக்கும் நிறைஞ்சிருச்சுனாக்கா. அப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லாக காற்றடிச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி நாங்கள் விதைகள் தான் கொஞ்சம் நடவு செய்ய போகிறேன். ஏன்னா ஆடி மாதம் தான் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த ஆடி முடிகிறதுக்குள்ளே என்னால் எதை நட முடியுமோ அதெல்லாம் ஊனிப்பிட போகிறேன். இன்றைக்கி வெண்டை விதையும் துவரை விதையும் தான் இன்றைக்கி ஊன்றேன். இன்றைக்கி பாருங்கள், துவரை எடுத்து வச்சுருக்கேன், வெண்டைக்காய் விதையும் எடுத்து வச்சுருக்கேன், விதைகள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் நான் பிடிச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் கால் போடுங்க, நம்ம பிடிச்சி நட்டுடலாம் அப்படின்னு வாய்க்கால்லே நட்டு வச்சிடலான்ட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம தண்ணி கட்டுற வேலை இருக்காது. இந்த தென்னை மரத்துங்களுக்கு தண்ணி கட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செடிகளுக்கும் தண்ணி பாஞ்சிரும். இல்லாட்டினா இதை கொத்தணும், இதுக்கு தனியாக நம்ம தண்ணி கட்டணும், நிறைய வேலை செய்யணும். அதனால் வாய்க்கால்லே நட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது மாதிரி நீங்களுமே உங்களுக்கு என்னென்ன விதைகள் ஊனணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதத்தில் ஊனிடுங்க. இந்த வாரத்துலேயே போய் நம்ம மறுபடியும் டேமை பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி இந்த கவுனி அரிசி தாங்க நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, பிகாஸ் தம்பிக்கு காலைல கூழு கொடுக்குறேன் இல்லைங்களா? ஒரு நாளைக்கு மறந்துடுறேன் அந்த நட்ஸ்லாம் ஊற வைக்கிறதுக்கு. அந்த டைமில் இந்த மாவை எடுத்து இது நம்ம கூழு காய்ச்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இது கருப்பு கவுனி அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் பச்சை பயிறு, 1/2 டம்ளர் உளுந்து இல்லை கொள்ளு, ஒரு 3/4 டம்ளர் உளுந்து, கருப்பு உளுந்து. அவ்வளோதான். இந்த 4 ஐட்டம் மட்டும் வறுத்துட்டு அது கூட ஜீரகம் மிளகும் வறுத்து போட்டு அரைச்சி வச்சிடலாம். உப்பு போட்டு இந்த கஞ்சி கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கூட நீங்கள் கருவேப்பிலை வேணால் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாங்க. சோம்பு போடலாம், சீரகம் போடலாம். எனக்கு அவன் சீரகம் மிளகுன்னா சாப்பிட்டுக்குவான், அதுக்கு தான் சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இது ஒன்று ஒன்றா வறுத்தரலாம். நல்லா வறுத்துட்டு பாருங்கள், நல்ல பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். அடுத்தது கொள்ளையும் வறுத்தரலாம். கொள்ளையும் நல்லா வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் உளுந்து, கருப்பு உளுந்து தோலோடு போட்டு செஞ்சோமா தான் கொஞ்சம் நல்லது. நம்ம தான் கூழுக்கு குடிக்கிறோம், அதுவே தோல் போட்டதாக இருக்கட்டுமே தான் வாங்கிட்டு வந்து தான் செய்கிறேங்க. நானுமே தோல் நீக்கினது தான் இருக்குது. அடுத்தது உளுந்தையும் வறுத்து போட்டாச்சுங்க. இப்போ நம்ம கவுனி அரிசியை வறுத்துக்கலாம். ஒரு பாதியாக போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா 1 டம்ளருங்கிறதுனால ஜாஸ்தி இருக்குது, அதனால் பாதியாக வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கவுனி அரிசி இந்த 4ஐயுமே வறுத்துட்டேன். கடைசியாக பார்லி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திக்கலாங்க. பார்லி சேர்த்துனா தான் கஞ்சி கருத்துக்கு வரும். அதனால தான் பார்லி நம்ம சேர்த்துறது. நான் பார்லியை சேர்த்திட்டு கவுனி அரிசி எடுத்து கொட்டிட்டு பார்லியும் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த பார்லியும் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதையும் சேர்த்திக்கலாம். அது கூட இந்த பார்லி சேர்த்தனமா நல்லா கொலன்னு அப்படி கஞ்சி ஆட்டம் வந்துருங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் பார்லி சேர்த்துறது. சரிங்களா? இது கூடிய கொஞ்சம் வறுப்பட்டதும் நம்ம ஜீரக மிளகு இது கூடிய சேர்த்து அரைச்சிக்கலாம், வறுத்துக்கலாம். அப்படியே வகையில கம்மியாக இருக்குதுல்ல, அதனால தான் இது கூடிய சேர்த்து வறுக்கிறேன் நான். சரிங்களா? நீங்கள் சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஜீரக மிளகு போடாதீங்க. நான் உப்பு போட்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சீரக மிளகு போடுறேன். கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்காரும் குடிப்பார் அப்படிங்கிறதுக்காக நான் சீரக மிளகு போடுறேன். சரிங்களா? இது கூடிய ஜீரகம் மிளகையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் வருத்தமாக போதும். ஜீரகம் மிளகும் படன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு.
பொடி இது பார்த்தீங்களா முடிஞ்சது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே வந்து வறுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஜாஸ்தி நீங்கள் வறுத்தீங்கனாக்கா நீங்கள் கடையில் கொடுத்து கூட மாவாக பொடி பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக அரைச்சிட்டேன் பாருங்கள். நான் ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் பருபருன்னு தான் அரைச்சிக்கிட்டேன். அப்போ தான் கஞ்சி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ஆளுக்குங்கிறது ஒரு 2 ஸ்பூன் போதுமானதாக இருக்கும். நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். கஞ்சி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். வேறு எந்த வேலையும் இல்லைங்க, அரைச்சி வச்சிட்டோமா போதும். இது வந்து நமக்கு காலை டிஃபனையே நமக்கு வந்து டிஃபன் செய்கிற வேலையவே இது வந்து குறைச்சி கொடுத்துரும். அவ்வளோதான், நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். சூப்பராக கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் இல்லைங்களா, அதனால தான் இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம பின்னால் இருக்கிற காட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். வீட்டுக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டில் செடியில் காய் காய்ச்சிருக்கு. 2-3 பழம் பழுத்துருக்குது. வாக்கன்னு பறிச்சுட்டு போகலான்னு சொன்னார் அண்ணன், அதான் வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடிக்கு கீழே நல்லா குழியாக இருந்துச்சு இல்லைங்களா தண்ணி போகிறதுக்கு, அந்த இடத்துல நல்லா ஒரு 10 சட்டி இருக்குங்க. நல்லா எருவு கொட்டி விட்ருக்குறேன். ஏன்னா காய் கொஞ்சம் சிறுத்து வந்துச்சு, அதனால் காய் கொஞ்சம் நல்லா பெருங்காயாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காகவே நல்லா மண்ணை கொட்டி விட்டுருக்கோம் பாருங்கள். எருவு கொட்டியிருக்கிறோம். இதுக்கு மேலே வர்றது கொஞ்சம் சத்தான காயாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ணா இதெல்லாம் உதிர்ந்து போச்சுண்ணா. அப்படியா தொட்டது அப்படி கையில் வந்துருச்சு. சரி, அதை ஒன்றை பறிச்சு இது 2 விடலாமா? அது 2 விட்டுறலாம். இது 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 ஒன்று பழுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா தொட்டால் அப்படியே உதிர்ந்து வருது. இதுக்கு சதையோடு வருது. இது போய் நல்லா சவந்து போச்சு. பார்த்து வாங்க, கீறி போட போகுது. அப்படி சும்மா போட்டு திருகும் பாரு வந்துடும். அப்படியே புடக்கணும் விழுந்துருது. அப்படி திருகுங்க. இனி அடுத்த வருஷம்லாம் காய் 10 காய் பக்கமாக காய்க்கு ஒட்டுக்கா. அதெல்லாம் இன்னும் 2 நாள் விதை இருக்குதாயா? இருக்குங்கண்ணா, கடுகாட்ட விதை இருக்கும். ஏன்னா உள்ளேருந்து வருதுல்ல, அந்த வலு அப்படி பிடிக்குது. சரி, அப்பனா அது 2 நாள் போட்டுடலாம். 2 காய் இன்னைக்கு பொறிச்சிக்கலாம், நாளைக்கு கூட நாளைக்கு கூட 4 நாளைக்கு பொறிச்சிக்கலாம். அது 2 ஞாபகமா சொல்லுங்க, மறந்து போயிடாதீங்க. 2 காய் பறிச்சாச்சு. அது இது நல்லா புல்ல கலராக இருக்குது. அது கொஞ்சம் கலர் கம்மியாகுது. 2 காய் பறிச்சிட்டோம். இன்னைக்கு விகாஸ் சாயந்தரம் வந்தது இந்த 2 காயும் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். ஓகே. இந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துல இதில் வந்து பந்தல் போட்டுறதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே தான் வந்து ஆடி பட்டத்துக்கு ஆடி 18க்கு வந்து 18 பட்டத்துக்கு விதை போடலான்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல இது பண்ணியிருக்கேன். பாருங்க, நல்லா குழி நோண்டிட்டு எருவு போட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கோம். ஒரு 2 நாள் போகட்டும். ஆடி 18 பிறந்ததும் இதுக்கு வந்து விதை விதைச்சிடலாம் அப்படின்ட்டு. 18 பட்டம் போட்டால் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆடி 1க்கு போட்டிருக்கணும், இல்லைன்னா 18க்கு போடுவாங்க. நாங்கள் ஆடி 18க்கு போடலாம் அப்படின்ட்டு. இதில் அவரை விதை, அதுக்கப்புறம் சொர விதை, அதுக்கப்புறம் பாவக்காய், இந்த மாதிரி கொடி வகைகளை போட போகிறேன். அவ்வளோதான், கொண்டு போகலாம். என்னடா 2 நாளாக வீடியோவே காணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உண்மையாலுமே இந்த பட்டு சாரீ வீடியோ போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, ஆஃபர் சாரீஸு, அது போடுறதுனால என்னால் அந்தாண்ட நகரவே முடியல. வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சேல்ஸ் ஆகுதுங்களா, அது கூட அந்த பொண்ணு கூடயே இருந்து அந்த வீடியோ இந்த சாரீஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதா இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு சாரீ பார்க்கவே டைம் ஆயிடுச்சு. அதனால தான் மற்ற வேலை எதுவும் செய்ய முடியல. அவசரமாக உடனே சாப்பாடு செய்கிறோம், அதுக்கப்புறம் ஓடிய போயிடுறோம். காட்டை வந்து பார்க்கவே டைம் இல்லை. அதனால தான், ஏன்னா இப்போ கல்யாணமும் பக்கமாக வரப்போகுது. அதனால் வெளியில் போகணுமே அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து சீக்கிரமாக செஞ்சிட்ருக்குறோம். அந்த சாரீ வீடியோ போட்டு சீக்கிரமாக சாரீ சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அதனால தான் வீடியோ ரெகுலராக போட முடியல. அதனால் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு ஒன்று 3 நாளைக்கு ஒன்று தான் என்னால் வீடியோ போட முடியும். சரிங்களா? இன்றைக்கி வந்து ப்ரௌன் மூக்குக்கலை தாங்க வந்து தாளித்து கொடுக்க போகிறேன். சாயந்தரம் இப்போ வந்தது ஏதாவது சாப்பிட்றானா, அதனால் அவனுக்கு ப்ரௌன் மூக்குக்கலை தாளித்து தரலான்னு. இது வந்து கொஞ்சம் ஈஸியானா சும்மா வெங்காயம், வரமிளகா, எல்லாம் கறி மசாலா அப்படி போட்டு வறுப்பாங்க. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்,
வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் இது 4ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த ப்ரௌன் மூக்களை போட்டு நம்ம அரைச்சது அதில் போட்டு அப்படியே பரட்டி கொடுக்க வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், வேறு எதுவுமே தேவையில்லை, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம செஞ்சிடலாமா? ஓகே. அவ்வளோதான், எல்லாமே போட்டேன். தேங்காய், வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது மட்டும் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், குறைன்னு அரைச்சமாக்க போகுது. சரிங்களா? அப்படி குறைக்காங்குதா? இப்படிதான் இருக்கணும். சரியா? இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இது வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துருப்பேன், பெரிய வெங்காயம். ஓகே, வா. நம்ம வரமிளகாய் கிள்ளி போடுவோம், அந்த வரமிளகாய் நான் அரைச்சி போட்டுருக்குறேன். அவ்வளோதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. கருவேப்பிலையும் உருவி போடுவோம், கொத்தமல்லி அப்படின்னு நான் கடைசியாக கிள்ளி போடுவோம். எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்திருக்கிறேன். அவ்வளோதான். ஃபுல்லாக இருந்தால் எடுத்து வச்சுருவாங்கன்னு கொஞ்சம் அரைச்சி. ஆமாம், டெக்னிக், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற சுண்டு அது கொட்டி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இதையும் எடுத்து கொட்டிட வேண்டியது. அவ்வளோதாங்க, டோட்டலாக வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? வெங்காயத்தோடு போட்டு நம்ம கலக்கியாச்சு. இப்போ நம்ம இதையும் போட்டுடலாம். நான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பொடி இதை எடுத்து தேங்காய் எடுத்து இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. நம்ம வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம திலகமாக மஞ்சத்தூள் கம்மியாக போட்டிருக்கா, ஆனால் நல்லா எல்லோ கலரில் மஞ்சத்தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கங்க. பத்தாவதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? நல்லா இப்போ ஒரு கலரை கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இல்லை. மொத்தமாக சூடாக காஃபி வச்சுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே. இது அடுத்த நாள் காலையிலங்க. காலையிலே நேரமாக கிளம்பியாச்சு. விகாஸ் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு உடனே நாங்கள் 2 பேருமே பத்திரிக்கை வைக்கிறதுக்கு கிளம்பிக்கிறது. ஏன்னா அப்போ போனால் தான் விகாஸ் தம்பி வரத்துக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம கோவிலில் வந்து மெரமனை விட்டுருக்காங்க, அதுதான் கூட்டம் இவ்வளோ இருக்குதுங்க. இது வந்து ஆடி 18 முடிஞ்சதுக்கு அடுத்த நாள். அதனால் கூட்டம் சரியான கூட்டங்க கோவிலில். ஆடி 18 அன்றைக்கெலாம் நல்ல கூட்டங்க. எல்லாம் மேட்டூர் போயிட்டு வரவங்கெல்லாம் நம்ம கோயில் வழியாக தானே போகிறாங்க, அதனால் பார்த்துட்டு போகிறது நல்லா கூட்டமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நாங்கள் சேலம் போயிட்டோம், பார்த்துட்டே போனோம். மெரமனை விடுறதா இருந்தால் ஒரு ட்ரிப்பு விடுறதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. ப்ராப்பராக நான் என்ன விசாரிக்கல. யாருக்காவது அப்படி மெரமனை விடணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன். நான் காலையிலேருந்து அப்படியே ஒவ்வொரு வீடாக பத்திரிக்கை வச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். அதில் என்ன கஷ்டம்னா எல்லார் வீட்லேயும் வந்தால் காஃபி குடிக்கிறேன்னு கேட்குறாங்க. அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நாமளுமே வந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்கவே கூடாது. பாவமாக இருக்குதுங்க. உண்மையாலுமே அவங்க கொடுக்குறது அவங்க ரொம்ப ஆசையாக தான் கொடுக்குறாங்க, ஆனால் அதை நம்மளால் குடிக்கவே முடியல, வயிறு கெட்டு போயிடுது. அதுதான் மேட்ரு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் கூட தான் வந்து பத்திரிக்கைக்கு போகிறேன். அதுக்கே வந்து அவுட்டரில் இருக்கிற இடத்துக்கு மட்டும் பத்திரிக்கை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டவுனுக்குள்ளே இவர் ஓட்ட சொன்னாக்கா அவ்வளோதான். அதுக்கு தான் வந்து வெளியில் இருக்கிற அவுட்டரில் எங்கெங்கே பத்திரிக்கை வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு வச்சுட்டோம். இன்றைக்கி வந்து இதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு போகிற வேலை தான். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.